நம்ம மாலை போட்டு 48 நாள் நம்ம கடுவும் விரதம் இருந்து ஐயப்பனை பார்க்க போறோம். அப்படி போகும்போது நம்ம நெய் தேங்காய் எதுக்கு நம்ம கொண்டு போய் நம்ம நெய் விஷயம் பார்க்கறதுல ஒரு பெரிய தத்துவமே இருக்கு. அதுதான் யாரோ நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஆனா அது பிராக்டிக்கலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதுல நம்ம 2 விஷயத்த நம்ம வச்சுக்கிறோம். ஒண்ணு நெய், இன்னொன்னு தேங்காய். தேங்காய்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நெய் நம்மளுடைய ஆத்மா. ஒன்ஸ் அந்த ஆத்மா கெட்டு போகாத பொருள், அதாவது நெய் கெட்டு போகாத பொருள். நம்மளோட ஆத்மாவும் அதே மாதிரி தான். அந்த தேங்காவை நீங்க 2 நாள் அப்படியே விட்டோம்னா கெட்டு போயிடும். அது நெய் நிரப்பும் போது அது கெடாது. நம்ம என்ன பண்றோம், தேங்காவை உடைச்சி நெய் எடுத்து நம்ம ஆத்மாவா நினைக்கிற நம்ம நெய் எடுத்து ஐயப்பனுக்கு நம்ம சரணடையணும். ஐயப்பனுக்கு நெய்ய விஷயம் பண்ணி ஐயப்பா எல்லாமே நீ தான் அப்படின்னு சரணடையும் போது அப்போ மீதி இருக்க அந்த தேங்காய் என்ன பண்றோம், எடுத்துட்டு போயிட்டு நம்ம அக்னி குண்டத்துல நம்ம கொட்டி எரிச்சோம். அதுதான் நம்ம உடலை நம்ம எடுத்து போய் நம்ம அக்னி குண்டத்துல நம்ம போட்டு நம்ம எரிச்சோம். எல்லாமே ஐயப்பா இனிமே எல்லாமே பார்த்துப்போம் அப்படின்ற இதுதான் நம்ம விரதத்தோடைய தத்துவம். அதனால நெய்ய விஷயம் நெய்யாலே அபிஷேகம் செய்திடுவோம் ஐயப்பா.